துள்ளி குதித்தோடும் கன்றுக்குட்டியைப் போல் காலம் ஓடியிருந்தது. எத்தனையோ மாற்றங்கள் உருவத்திலும் மனதிலும். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தையே பார்த்தபடி இருந்தாள் லலிதா. ஓடிய காலத்தால் அவள் இளமையை பெரிதாக மாற்றி செல்ல முடியவில்லை. 45 வயதை கடந்தும் இளமை அவள் முகத்தில் தங்கிவிட்டது. கருகருவென வளர்ந்த கூந்தல், சுருக்கமே இல்லாத வட்டமுகம் முகத்தையே பிரகாசப்படுத்தியது. மம்மி, மம்மி, லலிதா மன்னி, எத்தனை முறைதான் கூப்பிடுறது? கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் என அழைத்தாள் மூத்த மகள் ஷாலி. என்ன ஷாலி, சொல்லு. மார்க் லிஸ்டில் கையெழுத்து போட மிஸ் உங்களை வர சொன்னாங்க. மதிய உணவு வேலை நேரத்தில் வந்துடுங்க என்றாள் ஷாலி. ஓகே, வந்துட்டா போச்சு என்றாள். அம்மாவையே பார்த்தபடி நின்றாள் ஷாலி. வேறு ஏதாவது சொல்லணுமா கண்ணா? சாரி மம்மி, நேற்று நான் சொன்னதுக்கு என்றாள். சரிடா கண்ணா, அதையெல்லாம் மறந்துவிடு. சோ ஸ்வீட் மம்மி என சிரித்தபடி ஓடும் மகளை பார்த்தாள் லலிதா. நேற்று நடந்தது நினைவில் வந்து சென்றது. மம்மி, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். உங்கள் தோழி பாலு ஆண்டியோட பொண்ணு என் கிளாஸ்மேட் தான். அவள் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. மிஸ் கிட்ட நான் அவளை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன். ஆமாம், அவள் என்ன சொன்னா? மிஸ் அவளை வார்ன் பண்ணிட்டாங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு ஷாலி. உங்கள் அப்பா துபாயில் வேலை செஞ்சு அனுப்புகிற பணம் உங்கள் அம்மா மேக்கப்புக்கே சரியாக போயிடுமே. அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறா. வீட்டில் பானு ஆண்டி உங்களை பற்றி இப்படித்தான் பேசுகிறதா அவ சொல்கிறா. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? மேக்கப் போடுறதும் போடாததும் எங்கள் அம்மாவோட தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்குமே உரிமை இல்லைன்னு படார்னு சொல்லிட்டேன் மம்மி என்றாள் ஷாலி. மகளின் நினைவிலிருந்து வெளியே வந்து பள்ளிக்கு வண்டியை கிளப்பினாள் லலிதா. பள்ளி மைதானத்தில் வண்டியை நிறுத்தி ஆபீஸ் அறை நோக்கி நடந்தாள் லலிதா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நீங்கள் ஷாலியோட மம்மி தானே? அப்படியே ஷாலியை பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு ஷாலி. வகுப்பில் மற்ற மாணவர்களிடம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. நான் தான் ஷாலியோட வகுப்பு ஆசிரியை. ஆமாம், மார்க் லிஸ்டில் கையெழுத்து போடத்தானே நீங்கள் வந்தீங்க. ஆபீஸ் அறையில் காத்திருங்க, மேடம் வந்துடுவாங்க. எனக்கு கிளாஸுக்கு நேரமாகுது. ஷாலிக்கிட்ட நீங்கள் வந்திருக்கிறதா நான் சொல்லிடுறேன். கேள்வியும் பதிலுமாய் பேசியபடியே வேகத்தில் நடந்தார் அந்த ஆசிரியை. பெற்றோர்களால் நிறைந்திருந்தது வரவேற்பறை. காலியாய் இருந்த நாட்காலியில் அமர்ந்தாள் லலிதா. அத்தனை கண்களும் லலிதாவையே அளவெடுத்தன. ஹாய் லலிதா, எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. நான் நல்லா இருக்கேன். உன்னைத்தான் பார்க்க முடியல, ரொம்ப பிஸியோ? ஆமாண்டி, அவர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்ததில் இருந்து நானும் ஓவர் பிஸி ஆகிட்டேன். வீட்டையும் பிஸ்னஸையும் ஒன்றா கவனிக்க முடியல. டென்ஷன் மட்டும்தான் மிச்சம். உன்னை ஆஃபீஸ் அறையில் கூப்பிட்றாங்க லலிதா, போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கையெழுத்தை போட்டுவிட்டு வெளியே வந்தாள் லலிதா. போனில் யாருடனோ கத்தி கொண்டிருந்தாள் பானு. லலிதா வந்ததும், யாரடி ஃபோனில்? வேற யாரு, என்னை கட்டிக்கிட்டது தான் என்றாள் வெறுப்போடு. சரி, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் என எரிச்சலோடு ஆபீஸ் அறையை நோக்கி நடந்தாள் பானு. பானுவும் லலிதாவும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்றாலும் அதிகம் பேசி கொண்டதில்லை. ஆபீஸ் அறைக்கு போன பானு அதே எரிச்சலோடு திரும்பி வந்தாள். என்னடியாச்சு, முகமெல்லாம் இப்படி வேத்திருக்கு? நான் பெத்தனையே சனியன். எல்லா பாடத்திலும் குறைஞ்ச மார்க் வாங்கினதுக்கு என்னை கூப்பிட்டு திட்டினா நான் என்னதான் பண்ணட்டும் என்றால் மறுபடியும் எரிச்சலோடு. சரி, அதை விடு. நீ ஸ்கூட்டியில் தானே வந்த, அதிலேயே என்னோட வீட்டுக்கு போயிடுவோம் சீக்கிரமா. பானுவின் முகத்தில் மறுபடியும் கோபம். பானுவின் மாடி வீட்டு முன் வண்டியை நிறுத்தினாள் லலிதா. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஏதோ நெடிமூக்கை தாக்கியது. உட்காரடி, ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் என பரபரப்பாய் சமையலறையை நோக்கி நடந்தாள் பானு. வீட்டை சுற்றி பார்வை ஓடவிட்டாள் லலிதா. சோபா முழுவதும் துணிமணிகள் கலைந்து கிடந்தன. ஒழுங்காக அடுக்கப்படாத அலமாரி, சுவரில் தொங்கும் ஒட்டடைகள், தரையெங்கும் திட்டு திட்டாய் சரியாக துடைக்கப்படாத கரைகள், எடுக்கப்படாத எச்சில் டம்ளர்களில் ஈ மொய்த்து கிடந்தன. இந்தா லலிதா, ஜூஸை குடி. தேங்க்ஸ் பானு. என்ன ஜூஸ் இது? சில்லென்று தொண்டையில் இறங்கிய ஜூஸில் இனிப்பும் இல்லை புளிப்பும் இல்லை. நன்னாரி ஜூஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினேன். சுவையே இல்லாமல் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. என்னை ஏமாத்திட்டான். இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு சர்க்கரையும் கலந்து குடிச்சு பாரு, தேவாமிர்த மாதிரி இருக்கும். சரி இரு, நானே கலந்து கொண்டு வரேன் என பானுவிடம் இருந்ததையும் வாங்கி கொடுத்துவிட்டு லலிதா கலந்து கொடுத்தாள். இப்போ சுவையாக இருக்குதுடி என்றாள் பானு.
சேர்க்கறதை அளவா சேர்த்தா எல்லாமே சுவையாகத்தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா பேசு, முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுரு. என்னடி சொல்கிற? உன்னை பற்றி நம்ம தெருவில் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? என்னடி சொல்கிற? ஒருத்தரை பேசுறதுக்கு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அடுத்தவங்களை மட்டம் தட்டுவதற்காகவே அவங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ அமைதியாக இருக்க? அமைதியாக இல்லை, நான் அவங்கள அலட்சியப்படுத்துகிறேன், அவ்வளவுதான் என்றாள். இங்கே பாரு லலிதா, நான் மற்றவங்க மாதிரி இல்லை, உன்னோட தோழி. உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கோ. சரி சொல்லு. இங்கே எல்லாருமே உன்னை தப்பாக பேசுகிறாங்க லல்லி. வயசு பிள்ளைங்களோட அம்மா. நம்ம சரியாக இருந்தால் தானே நம்ம பிள்ளைங்க ஒழுங்காக இருப்பாங்க. உண்மைதான். என்னைய பாரு, உன்னை விட ஒரு வயசு சின்னவ தான். என் முகத்தில் ஏதாவது மேக்கப் தெரியுதா என்று கேட்டாள் பானு. எவ்வளவு எளிமையாக இருக்கேன். உன்னை விட நான் வசதியில் உயர்ந்தவ தான். இருந்தாலும் உன்னை மாதிரி கழுத்துலையும் காதுலையும் நகையை போட்டுட்டா நடக்கிறேன். நீ எப்படி இருக்கேன்னு கண்ணாடியில் பாரு என்றாள். எனக்கு என்ன, நான் நல்லாத்தானே இருக்கேன். வயசு பிள்ளைங்களை வச்சுருக்க நாம் சரியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க ஒழுங்காக இருப்பாங்க. புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறப்போ புதுசாக கல்யாணமான பொண்ணு மாதிரி புடவைக்கும் மேட்சாக விதவிதமான ப்ளவுஸு, காதில் ஜிமிக்கி, அது இல்லாவிட்டால் ஃபேன்சியாக சுடிதார் போட்டுக்கிட்டு நீ ஸ்கூட்டியில் ஊற சுற்றிட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்க, தெரியுமா என்றாள் பானு. அதெல்லாமே எனக்கு தெரியும் டி பானு என்றாள் லலிதா. நான் ஃபேஷன் டிசைனிங் படித்தவ, அதனால் ஃபேன்சியாக அணிவது என்னோட ஃபேஷன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி ப்ளவுஸு சுடிதார் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளவுதான். என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. வீட்டுக்கு வேண்டிய எல்லாமே நான் ஸ்கூட்டியில் போய் தானே வாங்கிட்டு வரணும். இது கூட உனக்கு புரியாதா பானு? நீ உன்னை மாற்றிக்கணும்னு தான் சொன்னேன். எதுக்கு என்னை மாற்றிக்கணும்? எங்கே போனாலும் உன்னை மாதிரி நைட்டியோட போனால் நான் நல்லவ. இதே புடவை கட்டிட்டு டிசைன் ப்ளவுஸ் போட்டுட்டு போனால் நான் தப்பானவளா? அது எப்படி என்றால், முகத்தை கூட கழுவாம களைஞ்ச தலையோட இருந்தா யதார்த்தமானவ. அதுவே நேரத்துக்கு குளிச்சுட்டு நீட்டாக உடைய மாற்றிட்டு வெளியே வந்தா தப்பானவளா? இதெல்லாம் உன்னை மாதிரி பெண்களோட பொறாமையின் வெளிப்பாடு. நான்லாம் அப்படி இல்லடி, தெரிஞ்சுக்கோ என்றாள் பானு கோபமாக. உன் வீடு சொல்லுது உன் மனசு என்னென்னு. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறதையும் டென்ஷன் ஆகிறதையும் முதல்ல நிறுத்து. உன் மகளை விட என் மகள் வாங்கின மார்க்கு குறைவுதான். அதுக்காக நான் எல்லாம் அவளை திட்டமாட்டேன். ஏன்னா அவளோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பசங்களை திட்டிக்கிட்டும் அவங்க முன்னாடி அடுத்தவங்களை குறை சொல்வதையும் நிறுத்திக்கிட்டு ஒரு டாக்டரை போய் பார்த்து கவுன்சிலிங் எடு. காமாலைக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும். உன் மனசு சரியானா எல்லாமே சரியாகத்தான் தெரியும். நீ சொன்னதில் எதுவுமே எனக்கு வருத்தமில்லை. ஏன்னா நான் ஒழுக்கமானவனு எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தெரிந்தால் போதும். மகள் வர நேரமாச்சு, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என சொல்லிவிட்டு வெளியேறும் லலிதாவை வெறித்த விழிகளோடு பார்த்தாள் பானு. ஆமாங்க, ஒருத்தங்களை நாம் எப்படி பார்க்குறோம்ங்கிறது நம்ம கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நாம் அவங்கள நல்லவங்களாக பார்த்தா அவங்க நமக்கு நல்லவங்களாக தெரிவாங்க. இதே நாம் பொறாமையோடு அவர்களை பார்த்தால் நம் கண்ணுக்கு அவர்கள் தப்பானவங்களாகத்தான் தெரிவார்கள். வெளிநாட்டில் வாழும் கணவர்களுக்கு மட்டுமே அவர்களின் மனைவிகளின் குண அதிசயங்கள் தெரியும். ஒருவரை தப்பாக எடை போட வேண்டாமே. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.